மொழியறிவும் பகுதியில இந்த வேற்றுமை உருபுகளோடு தொடர்புடைய அந்த ஒற்று மிகும் இடங்கள் மிகா இடங்களுக்கான அந்த விதிகளை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். இனி அடுத்ததா இந்த பெயரெச்சம் சார்ந்த ஒரு விதி இருக்கு. இந்த பெயரெச்சம் என்றால் என்ன என்பது பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஒரு சொல் இருக்கு, அந்த சொல் முடிவடையாம இருக்கு. அந்த சொல் ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடியும் போது அதை பெயரெச்சம் அப்படின்னு சொல்றோம். ஓடிய குதிரை, பாடிய குயில். இந்த இரண்டு சொற்கள்ல பார்த்தீங்க, இந்த இரண்டு எடுத்துக்காட்டுகள்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒற்று மிகாது, மிக கூடாது. பாடிய குயில், பாடிய குயில் அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த பெயரெச்சங்கள் தெரிநிலை பெயரெச்சங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இங்க உங்களுக்கு வினையும் தெரியுது, காலமும் தெரியுது. அடிக்கின்ற கைகள், ஒற்று மிக கூடாது. அடிக்கின்ற கைகள் அப்படின்னு சொல்லக்கூடாது. இது ஒரு முக்கியமான விதி. ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். இந்த ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்துல ஒற்று மிகும். இப்போ ஓடிய குதிரை அப்படின்னு இருக்கு. ஓடாத குதிரை அப்படின்னு சொன்னோம்னா அது எதிர்மறை பொருள். அந்த ஓடாத என்ற சொல்லுல தா என்கிற அந்த எழுத்தை எடுத்து விட்டோம் அப்படின்னா ஓடா குதிரை அப்படின்னு ஆகும். அதுதான் ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னு சொல்றோம். அந்த இடங்கள்ல ஒற்று மிக வேண்டும். ஓடா குதிரை, வாரா கடன், செல்லா காசு, இந்த இடங்கள்ல ஒற்று மிகுந்து வரணும். இன்றைக்கு நாம பார்த்த இந்த மொழியறிவும் பகுதியில உங்களுக்கு நான் சொன்ன இந்த விதிகள் புரிஞ்சிருக்கும். மீண்டும் அடுத்த மொழியறிவும் பகுதியில மேலும் பல விதிகள் பற்றி பார்க்கலாம்.